வணக்கம். வில்லம்பு செய்திகள். ஆவடி மாநகராட்சி மாமன்ற கூட்டம். மாமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் காரசார வாக்குவாதம். ஆவடி மாநகராட்சியில் மேயர் உதயகுமார் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி IAS ஆவடி 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் இணைந்து மாநகராட்சி செயல் திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநகராட்சி 1வது வார்டு உறுப்பினர் பிரகாஷ் முன்வைத்து பேசியது, தனது வார்டுக்குட்பட்ட பல பகுதிகளில் 40 முதல் 50 ஏக்கர் வரை வனத்துறைக்கு சொந்தமான இடங்கள் உள்ளது. இவ்விடங்களில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறு வாழக்கூடிய பகுதிகளிலேயே அம்மக்களுக்கு பட்டா வழங்கி வனத்துறைக்கு மாற்று இடத்தை வழங்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே இதேபோல் பட்டாபிராமில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள IT பார்க் நிறுவனம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ளது. அந்த இடத்தை அரசு எப்படி கையகப்படுத்தி IT நிறுவனம் நிறுவியதோ அதேபோல் பல ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த மாநகராட்சி ஆணையர், நீங்கள் சொல்வது போல் மக்கள் அவ்வாறு வாழ்ந்து வந்தால் அதை செய்வதற்கு மாநகராட்சியிடம் அதிகாரம் இல்லை. இதை மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்து பரிசீலனை செய்ய வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய 35வது வார்டு உறுப்பினர் கீதா, மாநகராட்சியில் வார்டு உறுப்பினர்கள் கூறக்கூடிய குறைகளை அதிகாரிகள் செவி சாய்த்து பணியாற்றுவதில்லை. தன்னுடைய வார்டு மட்டும் இல்லாமல் மாநகராட்சி அனைத்து வார்டுகளிலும் குப்பைகளை முறையாக அகற்றுவதில்லை. கழிவுநீர் கால்வாய் கழிவுகள் அடைப்புகளை முறையாக அகற்றுவதில்லை. இதனால் பல்வேறு இடங்களில் கால்வாய் நீர் சாலைகளில் வழிந்தொடுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் உள்ளது. மாநகராட்சி கூட்டம் ஒவ்வொரு முறை நடைபெறும் போதும் குறிப்புகள் அதிகாரிகள் எடுக்கின்றனர். ஆனால் ஒரு துரும்பை கூட இதுவரை அதிகாரிகளால் அசைக்க முடியவில்லை என்று காட்டமாக பேசினார். மேலும் பணியே செய்யாத அதிகாரிகளுக்கு எதற்கு ஊதியம்? அந்த ஊதியத்தை மாமன்ற உறுப்பினர்களுக்கு பிரித்து வழங்கிவிடுங்கள். நாங்களே அனைத்து பணிகளையும் செய்து விடுகிறோம் என்று கூறினார். இதனால் மன்ற கூட்டத்தில் சற்று சிரிப்பலை எழும்பியது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆணையர் கந்தசாமி IAS அவர்களுக்கு மாநகராட்சி மேயர் உதயகுமார் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் சார்பாக சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இது மாதிரி இப்ப எப்படி IT பார்க்குக்கு நீங்க மாற்று இடம் கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து சொந்த நிலமா மாத்திக்கிறோமோ அது மாதிரி இந்த ஃபாரஸ்ட் லேண்ட மாற்று இடம் அவங்களுக்கு வழங்கி இதை பட்டா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.